சர்ச்சில் கிசுகிசுக்கள் யுவராஜின் மறைக்கப்பட்ட உண்மை அத்தியாயம் -3 நிழல் வாயில் தீர்க்கதரிசனம் படுகுழியில் விழித்தெழுகிறது. சரணாலயம் மீண்டும் அமைதியாக இருந்தது. ஆனால் சுஹானியும் யுவராஜும் புயலுக்கு முந்தைய அமைதி மட்டுமே என்பதை அறிந்திருந்தனர். அபிஸ் தற்காலிகமாக அமைதியாக இருந்தது. ஆனால் அதன் அச்சுறுத்தும் கிசுகிசுக்கள் சுஹானியின் மனதில் தொலைதூர எதிரொலி போல நீடித்தன. சரணாலயத்தின் நூலகத்தின் வழியாக அவர்கள் நடந்து செல்லும்போது. யுவராஜ் ஒரு தூசி படிந்த பழங்கால சுருளை வெளியே எடுத்தார். அதை அவர் விரிக்கும்போது அந்த வாசகம் லேசாக மின்னியது. நான் அபிஸின் வார்த்தைகளைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். சுஹானி அது தன்னை நித்தியமானது என்று அழைத்துக் கொள்கிறது. அதன் நிலைத்தன்மைக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்க வேண்டும். தன் மனதிற்குள் நடக்கும் போரில் இன்னும் சோர்வடைந்த சுஹானி முகம் சுளித்தாள். அது பெரிய ஒன்றோடு பிணைக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? யுவராஜ் தலையசைத்தார். அபிஸ் என்பது வெறும் ஒரு சக்தி மட்டுமல்ல. அது பழமையான ஒன்றோடு இணைக்கப்பட்டுள்ளது. அதன் மூலத்தை கண்டுபிடிக்க முடிந்தால் அதை ஒரு முறை அழிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். சுஹானியால் படிக்க முடியாத மொழியில் அந்தச் சுருளின் கிளிஃப்கள் எழுதப்பட்டிருந்தன. ஆனால் யுவராஜின் வெள்ளி ஒளி அவற்றை புரிந்துகொள்ள அனுமதித்தது. அவன் கண்கள் உரையை ஆராய்ந்தபோது அவன் முகபாவம் இருட்டாக மாறியது. அது என்ன சொல்கிறது? என்று சுஹானி அவனது அமைதியின் மையை உணர்ந்து கேட்டான். யுவராஜ் தயங்கி பின்னர் சத்தமாக வாசித்தான். ஒளியும் படுகுழியும் மோதும்போது உலகம் நடுங்கும். பிணைப்பு இருளை பிரிக்கும் அல்லது அதனால் நுகரப்படும் நித்திய இரவை பிறப்பிக்கும். சாவி நிழல் வாயிலில் உள்ளது. அங்கு படுகுழியின் மையம் தூங்குகிறது. சுஹானியின் இதயம் மூழ்கியது. நிழல் வாயில். அது என்ன? இது புராணக்கதைகளால் சூழப்பட்ட ஒரு இடம். யுவராஜ் விளக்கினார். அபிஸின் சக்தி வலிமையான ஒரு பகுதி. அது படுகுழியின் இதயம் அதன் ஆதாரம் என்று சுருள் கூறுகிறது. நாம் அங்கு சென்றால் அதை அழிக்க முடியும். ஆனால் அது படுகுழியின் மையம் என்றால் அது நாம் எதிர்கொண்ட மிக ஆபத்தான இடமாக இருக்கும். என்று சுஹானி குரல் நடுங்கியது. யுவராஜ் அவள் தோளில் ஒரு உறுதியளிக்கும் கையை வைத்தார். உனக்கு எதுவும் நடக்க விடமாட்டேன். நாம் தயாராக இருப்போம். நாம் ஒன்றாக அதை எதிர்கொள்வோம். கடந்த காலத்திலிருந்து ஒரு எச்சரிக்கை. அன்றிரவு அவர்கள் நிழல் வாயிலுக்குச் செல்லத் தயாரானபோது. சரணாலயத்தின் சிலைகளில் ஒன்றிலிருந்து ஒரு மென்மையான ஒளி வெளிப்பட்டது. சுஹானி அதை எச்சரிக்கையுடன் அணுகினார். அவளுடைய குறி ஆற்றலால் நடுங்கியது. ஒரு பாதுகாவலர் போல வடிவமைக்கப்பட்ட சிலை. திடீரென்று ஒரு அமானுஷ்ய குரலில் பேசத் தொடங்கியது. நிழல் வாயில் என்பது சோதனைகளின் இடம். அங்கு ஒளியும் இருளும் சங்கமிக்கிறது. தகுதியானவர்கள் மட்டுமே அதன் சவால்களில் இருந்து தப்பிக்க முடியும். ஜாக்கிரதை. ஏனென்றால் படுகுழி உங்கள் ஒவ்வொரு பயத்தையும். உங்கள் ஒவ்வொரு பலவீனத்தையும் அறிவார். உங்கள் பிணைப்பில் நம்பிக்கை வையுங்கள். அது நிழல்களுக்கு எதிரான உங்கள் ஒரே ஆயுதம். குரல் மங்கி சுஹானி மற்றும் யுவராஜை திகைத்து போன அமைதியில் ஆழ்த்தியது. சுஹானி யுவராஜை பார்த்தார். நாங்கள் இதற்கு தயாராக இருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவர் தலையசைத்தார். அவரது கண்களில் உறுதி. நாங்கள் இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம். சுஹானி பிணைப்பு எங்களை நாம் கற்பனை செய்ததை விட வலிமையாக்கியுள்ளது. நிழல் வாயில் நம் மீது எதை வீசினாலும் அதை நாங்கள் எதிர்கொள்வோம். நிழல் வாயிலுக்கான பயணம். மறுநாள் காலை அவர்கள் பழங்கால சுருளில் உள்ள வரைபடத்தால் வழிநடத்தப்பட்டு நிழல் வாயிலை நோக்கி புறப்பட்டனர். பாதை துரோகமாக இருந்தது. அடர்ந்த காடுகள் பாறைகள் மற்றும் அபிஸின் இருப்பால் கரைபட்ட பாழடைந்த நிலப்பரப்புகள் வழியாகச் சென்றது. அவர்கள் பயணிக்கும்போது சுஹானி விசித்திரமான நிகழ்வுகளை கவனிக்கத் தொடங்கினார். நிழல்கள் இயற்கைக்கு மாறான முறையில் நகர்ந்தன. மேலும் கிசுகிசுக்கள் காற்றை நிரப்பின. அவர்கள் தங்கள் இலக்கை நெருங்க சத்தமாக அதிகரித்தன. இந்த இடம் உயிருடன் இருப்பதாக உணர்கிறது. சுஹானி முணுமுணுத்து தனது கத்தியை இறுக்கமாக பிடித்தாள். இது அபிஸ். யுவராஜ் கூறினார். அவர்களின் சுற்றுப்புறங்களை ஆராய்ந்தபோது அவரது வெள்ளி ஒளி பிரகாசித்தது. இது எங்களை மிரட்ட முயற்சிக்கிறது. அதை உங்கள் தலையில் வர விடாதீர்கள். மணிநேர மலையேற்றத்திற்குப் பிறகு அவர்கள் இறுதியாக நிழல் வாயிலின் நுழைவாயிலை அடைந்தனர். அது இருண்ட ஆற்றலுடன் துடிப்பது போல் தோன்றிய சின்னங்களால் செதுக்கப்பட்ட ஒரு பெரிய அப்சிடியன் வளைவு. வளைவுக்கு அப்பால் கருப்பு மற்றும் கருஞ்சிவப்பு நிற சுழல் இருந்தது. சுஹானி தயங்கினாள். அவளுடைய இதயம் துடித்தது. இதுதான். யுவராஜ் அவள் பக்கம் திரும்பினார். அவரது முகபாவனை அமைதியாக ஆனால் தீவிரமாக இருந்தது. நாங்கள் உள்ளே நுழைந்ததும் திரும்பிச் செல்ல வழி இல்லை. நீங்கள் தயாரா?
அவள் தலையசைத்து ஆழ்ந்த மூச்சை எடுத்தாள். நான் உன்னுடன் இருக்கிறேன் யுவராஜ். இதை முடிவுக்கு கொண்டுவருவோம். அவர்கள் வளைவு பாதை வழியாக அடியெடுத்து வைத்தபோது அவர்களைச் சுற்றியுள்ள உலகம் இருளில் கரைந்தது. காற்று கனமாக மாறியது. ஒரு குளிர்ச்சியான குரல் வெற்றிடத்தின் வழியாக எதிரொலித்தது. வரவேற்கிறேன் பாதுகாவலர் மற்றும் பிணைக்கப்பட்டவர். நீங்கள் வெகு தூரம் வந்துவிட்டீர்கள். ஆனால் இங்கேதான் உங்கள் பயணம் முடிகிறது. நிழல் வாயில் உங்களுக்கு உண்மையை காண்பிக்கும். அது உங்களை உடைக்கும். அவர்களுக்கு கீழே உள்ள தரை நகர்ந்தது. அவர்கள் ஒரு பரந்த பாழடைந்த நிலப்பரப்பில் வானத்தை துளைக்கும் உயரமான நிழல் கோபுரங்களுடன் நிற்பதை கண்டார்கள். தூரத்தில் ஒரு மங்கலான துடிக்கும் ஒளி அவர்களின் இலக்கை குறித்தது. யுவராஜின் வெள்ளி ஒளி பிரகாசமாக எரிந்து அவர்களின் பாதையை ஒளிரச் செய்தது. அருகில் இரு. என்ன நடந்தாலும் பிணைப்பை விட்டுவிடாதே. சுஹானி அவரது கையைப் பற்றிக் கொண்டார். அவளுடைய குறி பிரகாசமாக பிரகாசித்தது. நான் மாட்டேன். இதில் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம். அவர்கள் நிழல் வாயில் வழியாக பயணத்தை தொடங்கியபோது அவர்களைச் சுற்றியுள்ள நிழல்கள் அசைந்து பழக்கமான வடிவங்களை எடுத்தன. அவர்களின் கடந்த காலத்தின் உருவங்கள். அவர்கள் மறக்க முயற்சித்த நினைவுகள். அபிஸ் அவர்களைச் சோதித்து அவர்களின் ஆழ்ந்த பயங்களையும் வருத்தங்களையும் எதிர்கொள்ளும் படி கட்டாயப்படுத்தியது. ஆனால் சுஹானியும் யுவராஜும் தொடர்ந்து முன்னேறினர். அவர்களின் பிணைப்பு ஒவ்வொரு அடியிலும் வலுவடைந்தது. தூரத்தில் வெளிச்சம் பிரகாசமாகியது. அபிஸின் கிசுகிசுக்கள் சத்தமாக வளர்ந்தன. அவர்களுக்கு சக்தி விரக்தி மற்றும் அழிவை உறுதியளித்தன. நிழல் வாயிலுக்குள் காற்று கனமாக இருந்தது. சுஹானி மற்றும் யுவராஜை அழுத்துவது போல் ஒரு பயங்கரமான அமைதியால் நிரம்பியிருந்தது. அவர்கள் தூரத்தில் துடிக்கும் ஒளியை நெருங்கும்போது பாதை வளைந்து உருமாறி நிழல் தாழ்வாரங்களின் ஒரு தளத்திற்குள் அவர்களை தள்ளியது. ஒவ்வொரு திருப்பமும் புதிய சவால்களை கொண்டு வந்தது. மேலும் அபிஸ் இடைவிடாமல் கிசுகிசுத்தது. நீங்கள் வெல்ல முடியாது. நீங்கள் என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது. முதல் சோதனை திடீரென்று வந்தது. அவர்களின் கால்களுக்கு கீழே உள்ள தரை பிரிந்து நெளியும் நிழல்களால் நிரப்பப்பட்ட ஒரு பரந்த பள்ளத்தை வெளிப்படுத்தியது. ஒரு குறுகிய ஒளி பாலம் தோன்றியது. நிலையற்ற முறையில் மின்னியது. சுஹானியும் யுவராஜும் ஒரு பார்வையை பரிமாறிக் கொண்டனர். இது எங்கள் தைரியத்தை சோதிக்கிறது யுவராஜ் கூறினார். நாங்கள் தயங்கினால் பாலம் மறைந்துவிடும். சுஹானி ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு தலையசைத்தார். நாங்கள் ஒன்றாக நகர்கிறோம். படிப்படியாக அவர்கள் பாலத்தை கடந்தனர். கீழே உள்ள நிழல்கள் மேலே எட்டின. அவற்றின் குளிர்ந்த தண்டுகள் சுஹானியின் கால்களில் உரசின. கிசுகிசுக்கள் சத்தமாக வளர்ந்தன. தோல்வியின் காட்சிகளால் அவளை கேலி செய்தன. நீ விழுவாய். நீ பலவீனமானவள். நீ இங்கே இல்லை. அவள் தடுமாறினாள். பயம் அவள் இதயத்தைப் பற்றிக் கொண்டது. ஆனால் யுவராஜ் அவள் கையைப் பிடித்தான். அவனது வெள்ளி ஒளி பிரகாசித்தது. கவனம் செலுத்து சுஹானி. நீ இதை விட வலிமையானவன். அவன் வார்த்தைகள் அவளை நிலைநிறுத்தின. ஒன்றாக அவர்கள் அதை கடந்து சென்றனர். பாலம் அவர்களுக்கு பின்னால் மறைந்து பள்ளத்தை மட்டுமே விட்டுச் சென்றது. பிரதிபலிப்பின் சோதனை. இரண்டாவது சோதனை இன்னும் கொடூரமானது. அவர்கள் கண்ணாடிகளால் நிரப்பப்பட்ட ஒரு வட்ட அறைக்குள் நுழைந்தனர். ஒவ்வொன்றும் அவற்றின் முறுக்கப்பட்ட பதிப்புகளை பிரதிபலித்தன. அவர்கள் உள்ளே நுழைந்ததும் பிரதிபலிப்புகள் தாங்களாகவே நகரத் தொடங்கின. கண்ணாடியிலிருந்து வெளியேறி தங்கள் பாதையை தடுக்கின்றன. முறுக்கப்பட்ட யுவராஜ் ஏளனம் செய்தார். அவரது வெள்ளி ஒளி இருண்ட நிழல் ஒளியாக சிதைந்தது. நீ ஒரு முறை தோல்வியடைந்தாய். மீண்டும் தோல்வியடைவாய் என்று அது கூறியது. அதன் குரல் குளிர்ச்சியாக இருந்தது. நீ ஒரு முறை தோல்வியடைந்தாய். மீண்டும் தோல்வியடைவாய். அப்போது உன்னால் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. இப்போது உன்னால் அவளை காப்பாற்ற முடியாது. யுவராஜின் தாடை இறுக்கப்பட்டது. ஆனால் அவன் பதிலளிக்கவில்லை. சுஹானியின் பிரதிபலிப்பு கொடூரமாக சிரித்தது. நீ வலிமையானவன் என்று நினைக்கிறாயா? அவன் இல்லாமல் நீ ஒன்றுமில்லை. நீ பயந்து போன ஒரு பெண் தைரியமாக நடிப்பது போல. பிரதிபலிப்புகள் தாக்கின. அவற்றின் அசைவுகள் அவற்றின் சொந்த அசைவுகளை பிரதிபலித்தன. சுஹானியும் யுவராஜும் எதிர்த்து போராடினர். ஆனால் ஒவ்வொரு தாக்குதலும் சமமான சக்தியுடன் எதிர்கொள்ளப்பட்டன. இது வேலை செய்யவில்லை. சுஹானி அழுதார். யுவராஜின் கண்கள் உணர்தலால் விரிந்தன. அவர்கள் நம் சந்தேகங்களை உண்கிறார்கள். கோபத்தாலும் பயத்தாலும் நாம் அவர்களை எதிர்த்து போராட முடியாது. நாம் நம்மை நம்ப வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு யுவராஜ் தனது வெள்ளி ஒளியை பிரகாசமாக பிரகாசிக்கச் செய்து அறையை ஒளியால் நிரப்பினார். சுஹானி தனது வழியை பின்பற்றி அவர்கள் பகிர்ந்து கொண்ட பிணைப்பில் கவனம் செலுத்தினார்.
அவர்களின் அடையாளங்கள் எரிந்தன. பிரதிபலிப்புகள் கத்தின. ஒளித்துண்டுகளாக உடைந்தன. மையத்தின் குகை. இறுதியாக அவர்கள் துடிக்கும் ஒளியின் மூலத்தை அடைந்தனர். காற்றில் தொங்கவிடப்பட்ட ஒரு பெரிய சுழலும் நிழலின் கோலம். அபிஸ் தானே. தரை நடுங்கியது. நிழல்கள் ஒளிரும் சிவப்பு கண்களுடன் ஒரு உயர்ந்த உருவமாக ஒன்றிணைந்தன. நீ வெகு தூரம் வந்துவிட்டாய். ஆனால் அது இங்கே முடிகிறது. நீ என்னை அழிக்க முடியாது. நான் நித்தியமானவன். யுவராஜ் தனது வெள்ளி ஒளி கேடயம் போல பிரகாசிக்க முன்னேறினார். நித்தியமானாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் இங்கே பாதிக்கப்படக்கூடியவர். இது உங்கள் மையம், உங்கள் இதயம். இதை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம். அபிஸ் சிரித்தது. அதன் குரல் தரையை அசைத்தது. நீங்கள் முட்டாள்கள். உங்கள் ஒளியின் இருளில் நிலைத்திருக்க முடியாது. நீங்கள் போற்றும் பிணைப்பு உங்களுக்கு அழிவை மட்டுமே தரும். நிழல்களின் முனைகள் வெளியே வந்து இடைவிடாத கோபத்துடன் சுஹானி மற்றும் யுவராஜை தாக்கின. யுவராஜ் தனது ஒளியால் அவர்களை திசைதிருப்பினான். அதே நேரத்தில் சுஹானியின் கத்தி ஒளியால் பிரகாசித்து நிழல்களை குத்திக் கொண்டிருந்தது. ஆனால் அபிஸ் இடைவிடாமல் இருந்தது. அதன் சக்தி மிகப்பெரியது. அது சுஹானியை ஒரு சக்திவாய்ந்த வெடிப்பால் தாக்கியது. அவளை அறை முழுவதும் பறக்க அனுப்பியது. அவள் தரையில் மோதியபோது அவள் கூச்சலிட்டாள். அவளுடைய குத்து அவளது பிடியிலிருந்து நழுவியது. சுஹானி. யுவராஜ் கத்தினான். அவன் குரல் பீதியால் நிறைந்தது. அபிஸ் அவள் மீது படர்ந்தது. அதன் குரல் ஒரு குளிர்ச்சியான கிசுகிசுப்பாக இருந்தது. இப்போது உனக்குப் புரிகிறதா. அவன் இல்லாமல் நீ ஒன்றுமில்லை. உன் பிணைப்பு ஒரு பலவீனம், ஒரு பலம் அல்ல. சுஹானி தன் காலடியில் நிற்க போராடினாள். அவளுடைய குறி லேசாக ஒளிர்ந்தது. தன்னை பாதுகாக்க தீவிரமாக போராடிக் கொண்டிருந்த யுவராஜை பார்த்தாள். அவளுக்குள் ஏதோ ஒன்று பற்றவைத்தது. இல்லை, அவள் குரல் நிலையானது என்று சொன்னாள். பிட் எங்கள் பலம். அதனால்தான் நாங்கள் இவ்வளவு தூரம் வந்தோம். அவளுடைய குறி முன்பை விட பிரகாசமாக எரிந்தது. அவள் தன் கத்தியை அடைந்தாள். அது அவள் கையை நோக்கி பறந்தது. ஒளியால் சுடர்ந்தது. யுவராஜின் ஒளிவீச்சு அதற்கு எதிர்வினையாக உயர்ந்தது. மேலும் அவர்கள் ஒன்றாக அபிஸின் மையத்தை தாக்கும் ஒரு சக்திவாய்ந்த ஆற்றல் அலையை கட்டவிழ்த்துவிட்டனர். நிழல் கத்தியது. அதன் வடிவம் மினுமினுத்து கரைந்து போனது. இது முடிவடையவில்லை, அது சீறியது. நான் திரும்பி வருவேன். அபிஸ் நித்தியமானது. ஒளியின் இறுதி வெடிப்புடன் அபிஸ் உடைந்து அறை இடிந்து விழத் தொடங்கியது. ஒளி மேலோங்குகிறது. சுஹானியும் யுவராஜும் ஓடினார்கள். தரை அவர்களின் கால்களுக்கு கீழே இடிந்து விழுந்தது. நிழல் வாயிலின் வாசலை அவர்கள் கடக்கும்போது முழு அமைப்பும் வெடித்து காற்றில் ஒளி மற்றும் நிழலின் அதிர்ச்சி அலையை அனுப்பியது. அவர்கள் வெளியே சரிந்து பெரிதும் சுவாசித்தனர். அபிஸின் அடக்குமுறை இருப்பு மறைந்துவிட்டது. முதல் முறையாக காற்று வெளிச்சத்தை உணர்ந்தது. சுஹானி யுவராஜை பார்த்தாள். அவள் உதடுகளில் மெல்லிய புன்னகை. நாங்கள் அதைச் செய்தோம். அவர் தலையசைத்தார். அவரது முகபாவனை மென்மையாக்கியது. அபிஸ் போய்விட்டது. குறைந்தபட்சம் இப்போதைக்கு. அவர்கள் ஒன்றாக நின்றபோது தூரத்தில் இருந்த சரணாலயம் ஒளிரத் தொடங்கியது. அதன் பண்டைய ஒளி எப்போதும் இல்லாத அளவுக்கு வலுவாக இருந்தது. அவர்களின் பிணைப்பு சோதனைகளில் இருந்து தப்பித்தது மட்டுமல்லாமல் உடைக்க முடியாததாகவும் வளர்ந்தது. போர் முடிந்தது. ஆனால் சுஹானி மற்றும் யுவராஜ் தங்கள் பயணம் இல்லை என்பதை அறிந்திருந்தனர். அபிஸின் எச்சரிக்கை அவர்களின் மனதில் நீடித்தது. நான் திரும்பி வருவேன். ஆனால் ஒன்றாக அடுத்து என்ன நடந்தாலும் அவர்கள் தயாராக இருந்தனர். பல நூற்றாண்டுகளில் இருந்ததை விட சரணாலயம் பிரகாசமாக இருந்தது. அபிஸின் மையப்பகுதி அழிக்கப்பட்ட பிறகு அதன் பண்டைய கிளிஃப்கள் புதுப்பிக்கப்பட்ட வலிமையுடன் ஒளிர்ந்தன. இருப்பினும் வெற்றி இருந்த போதிலும் சுஹானிக்கும் யுவராஜுக்கும் இடையே ஒரு சங்கடமான அமைதி நீடித்தது. நிழல் வாயிலின் இடிபாடுகளுக்கு வெளியே அவர்கள் நின்றபோது அவர்களுக்கிடையேயான பிணைப்பு இன்னும் ஆற்றலுடன் துடித்தது. சுஹானி யுவராஜை நோக்கி திரும்பினார். அபிஸ் அது திரும்பி வரும் என்று சொன்னது. அது வெறும் முட்டாள்தனம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா. யுவராஜின் வெள்ளி ஒளி லேசாக மின்னியது. அவரது வெளிப்பாடு கடுமையானது. இல்லை, படுகுழி நீங்கவில்லை, அது பலவீனமடைந்துள்ளது. மையத்தை அழிப்பது இந்த உலகத்துடனான அதன் தொடர்பை சீர்குலைத்தது. ஆனால் அது பழமையானது மற்றும் சக்தி வாய்ந்தது. அது மீண்டும் ஒரு வழியை கண்டுபிடிக்கும். சுஹானி முகம் சுளித்தார். அப்படியானால் இப்போது நாம் என்ன செய்வது. அது முடிவடையவில்லை என்றால் அது திரும்பும்போது நாம் தயாராக இருக்க வேண்டும். யுவராஜ் தயங்கினார். பின்னர் அவர்கள் சரணாலயத்திலிருந்து மீட்டெடுத்த சுருளை வெளியே எடுத்தார். தீர்க்கதரிசனம் ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலான சமநிலையை பற்றி பேசியது.
நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஒருவேளை அபிசை முழுவதுமாக அழிக்க முடியாது. ஒருவேளை அது இருக்க வேண்டும், ஆனால் வேறு ஏதாவது ஒன்றோடு சமநிலையில் இருக்கலாம். சுஹானியின் கண்கள் விரிந்தன. சமநிலையா? போல. ஒரு இணை. அவன் தலையசைத்தான். ஒளி. அபிஷுடன் பொருந்த ஒளியை வலுப்படுத்த முடிந்தால் அதை என்றென்றும் அடக்கி வைத்திருக்க முடியும். ஒரு புதிய மர்மம். சரணாலயத்திற்கு திரும்பிய யுவராஜ் பண்டைய நூல்களை இன்னும் புரிந்து கொள்ளத் தொடங்கினார். சுஹானி வேலை செய்வதை பார்த்தாள். அவளுடைய எண்ணங்கள் துள்ளிக் குதித்தன. முதல் முறையாக அவன் எவ்வளவு சோர்வாக இருக்கிறான் என்பதை அவள் கவனித்தாள். அவனது வெள்ளி ஒளி சீரற்ற முறையில் மின்னியது. அவனது வழக்கமான கூர்மையான அசைவுகள் மெதுவாக இருந்தன. யுவராஜ், நீ நலமாக இருக்கிறாயா? என்று அவள் கேட்டாள். அவன் அவளைப் பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையை அளித்தான். நான் நன்றாக இருக்கிறேன். பிணைப்பு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது, ஆனால் அது என்னால் கையாள முடியாதது எதுவுமில்லை. சுஹானிக்கு நம்பிக்கை வரவில்லை. அவர்களுக்கிடையேயான பிணைப்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு வலுவாக இருந்தது. ஆனால் அது அவனது சோர்வை உணரவும் காரணமாக அமைந்தது. அவள் அவனை அழுத்த வேண்டாம், மாறாக கையில் இருக்கும் பணியில் கவனம் செலுத்த முடிவு செய்தாள். யுவராஜ் தொடர்ந்து வேலை செய்யும்போது சுஹானியின் குறி சிலிர்க்கத் தொடங்கியது. சரணாலயத்தின் சீல் செய்யப்பட்ட அறைகளில் ஒன்றை நோக்கி ஒரு இழுப்பை உணர்ந்து அவள் திடீரென நின்றாள். யுவராஜ், ஏதோ இருக்கிறது. நான் சரிபார்க்க வேண்டும். அவள் அந்த உணர்வை தொடர்ந்து சொன்னாள். அவன் மேலே பார்த்தான், ஆனால் அவளை தடுக்கவில்லை. கவனமாக இரு. சீல் செய்யப்பட்ட அறை ஒரு சிக்கலான செதுக்கப்பட்ட கதவின் பின்னால் மறைந்திருந்தது. அதன் மேற்பரப்பு ஒளிரும் கிளிஃப்களால் மூடப்பட்டிருந்தது. சுஹானி நெருங்கும்போது அவளுடைய குறி விரிந்தது. கதவு சத்தமாக திறந்தது. உள்ளே ஒரு சிறிய ஒளிரும் படிகத்துடன் கூடிய ஒரு பீடத்தை கண்டாள். அது உமிழும் ஒளி மென்மையாகவும் சூடாகவும் இருந்தது. அபிசின் அடக்குமுறை இருளைப் போலல்லாமல். இது என்ன? அவள் கிசுகிசுத்தாள். அதை தொட கையை நீட்டினாள். அவள் விரல்கள் படிகத்தை துலக்கிய தருணத்தில் ஒரு பார்வை அவள் மனதை மூழ்கடித்தது. ஒரு பரந்த போர்க்களம், ஒளி மற்றும் இருள் வன்முறையில் மோதிக் கொள்வதை அவள் கண்டாள். மையத்தில் இரண்டு உருவங்கள் நின்றன. ஒன்று கதிரியக்க ஒளியில் குளித்தது, மற்றொன்று நிழலில் மூடப்பட்டிருந்தது. பார்வை மங்கி சுஹானி மூச்சு திணறினாள். அவள் தடுமாறி படிகத்தை பிடித்து கொண்டு பின்வாங்கினாள். யுவராஜ் வாசலில் தோன்றினான். அவனது ஒளி எச்சரிக்கையுடன் எரிந்தது. சுஹானி, என்ன நடந்தது? அவள் படிகத்தை உயர்த்தினாள். அவள் குரல் நடுங்கியது. நான் நினைக்கிறேன், இதுதான் சமநிலைக்கான திறவுகோல் என்று நான் நினைக்கிறேன். அது எனக்கு ஒரு பார்வையை காட்டியது, ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலான போர். யுவராஜ் படிகத்தை ஆராய்ந்தபோது அவரது கண்கள் சுருங்கின. இதுதான் சரணாலயம் பாதுகாத்து வந்தது. படுகுழி நித்தியமானது என்றால் இந்த படிகம் அதை எதிர்கொள்ளும் சக்தியை கொண்டிருக்கலாம். முதல் சோதனை. அவர்கள் மேலும் விவாதிக்கும் முன் அவர்களுக்கு கீழே உள்ள தரை கடுமையாக குலுங்கியது. சரணாலய தரையில் ஒரு பிளவு திறந்தது. ஒரு நிழல் உருவம் வெளிப்பட்டது. அது மனித உருவம், ஆனால் முறுக்கப்பட்டதாக இருந்தது. ஒளிரும் சிவப்பு கண்களும் அதைச் சுற்றி இருளின் முனைகளும் இருந்தன. நீங்கள் படுகுழியை சவால் செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்களா? அந்த உருவம் முறுக்கியது. இந்த உலகம் இருளுக்கு சொந்தமானது. யுவராஜ் சுஹானியின் முன் நுழைந்தார். அவரது ஒளி பிரகாசமாக இருந்தது. எனக்கு பின்னால் இரு. இது படுகுழியின் ஒரு துண்டு. அது படிகத்தை மீட்டெடுக்க முயற்சிக்கிறது. நிழல் வேகமாக பாய்ந்தது. அதன் வேகம் இயற்கைக்கு மாறானது. யுவராஜ் அதை நேருக்கு நேர் சந்தித்தார். அவரது வெள்ளி ஒளி ஒரு தடையாக அமைந்தது. மோதல் சரணாலயம் முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. இதனால் பண்டைய தூண்கள் விரிசல் ஏற்பட்டன. சுஹானி படிகத்தை இறுக்கமாக பிடித்தாள். அதன் அரவணைப்பு தன்னுள் பரவுவதை உணர்ந்தாள். அது யுவராஜுடனான தனது பிணைப்புக்கு எதிர்வினையாற்றுவதை உணர்ந்தாள். இணைப்பை பெருக்கினாள். யுவராஜ், படிகம், அது நமக்கு உதவுகிறது என்று அவள் அதை உயரமாக பிடித்து கொண்டு கத்தினாள். படிகத்திலிருந்து வெளிச்சம் உயர்ந்து இருவரையும் மூழ்கடித்தது. யுவராஜின் வெள்ளி ஒளி ஒளியுடன் ஒன்றிணைந்தது. ஒன்றாக அவை நிழலை தாக்கின. அது வேதனையில் கத்தியது. பின்னர் ஒன்றுமில்லாமல் கரைந்தது. முன்னோக்கிச் செல்லும் பாதை. சரணாலயம் நிலை பெற்றதும் யுவராஜ் சுஹானியின் பக்கம் திரும்பினார். அவரது வெளிப்பாடு நிவாரணம் மற்றும் உறுதியின் கலவையாகும். படிகம் சக்தி வாய்ந்தது, ஆனால் அது ஆரம்பம் மட்டுமே. நாம் சமநிலையை மீட்டெடுக்கப் போகிறோம் என்றால் அதன் முழு திறனையும் நாம் திறக்க வேண்டும். சுஹானி தலையசைத்தார். அவளுடைய தீர்மானம் வலுவடைந்தது. எது எடுத்தாலும் நாங்கள் அதைச் செய்வோம்.
ஒன்றாக. ஆனால் அந்த இருட்டுக்குள் ஆழமாக ஒரு மெல்லிய கிசுகிசுப்பு எதிரொலித்தது. என்னை நீங்கள் அடக்க முடியாது. படுகுழி நித்தியமானது. போர் இன்னும் முடிவடையவில்லை. ஆனால் சுஹானியும் யுவராஜும் முன்னால் இருக்கும் இருளை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். இப்போதைக்கு குழப்பத்தின் விளிம்பில் தத்தளிக்கும் உலகில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக அவர்கள் படிகத்தை பெற்றிருந்தனர். போருக்குப் பிறகு சரணாலயம் வித்தியாசமாக உணர்ந்தது. சுஹானி வைத்திருந்த படிகம் லேசாக துடித்தது. உயிருடன் இருப்பது போல அதன் ஒளி கடந்து செல்லும் ஒவ்வொரு தருணத்திலும் வலுவடைந்து வந்தது. யுவராஜ் அதை கவனமாக படித்தார். அவரது வெள்ளி ஒளி அது வெளியிடும் ஆற்றலுடன் எதிரொலித்தது. இந்த படிகம் அவர் தனது குரலில் தாழ்ந்தார். வெறும் ஆயுதம் அல்ல. இது பெரிய ஒன்றின் ஒரு துண்டு. பழமையான ஒன்று. சுஹானி தனது புருவங்களை சுருக்கினார். அது படுகுழியை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒளியின் ஒரு பகுதி என்று நீங்கள் சொல்கிறீர்களா? யுவராஜ் தலையசைத்தார். ஆம், ஆனால் ஒளியின் முழு சக்தியும் உலகங்களில் சிதறிக் கிடக்கிறது. படிகம் ஒரு துண்டு மட்டுமே. நாம் உண்மையிலேயே சமநிலையை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் மற்றவற்றை கண்டுபிடிக்க வேண்டும். சுஹானி ஒளிரும் துண்டைப் பார்த்து அதன் அரவணைப்பை உணர்ந்தார். நாம் அவற்றை எப்படி கண்டுபிடிப்பது? யுவராஜ் சரணாலயத்தின் மைய பலிபீடத்தை நோக்கி சைகை செய்தார். சரணாலயம் பல ரகசியங்களை கொண்டுள்ளது. நாம் அதிர்ஷ்டசாலிகள் என்றால் அது நம்மை வழிநடத்தும். ராஜ்யங்களின் வரைபடம். பலிபீடத்தில் யுவராஜ் படிகத்தை அதன் மையத்தில் வைத்தார். பலிபீடத்தின் மீது உள்ள கிளிஃப்கள் ஒளிரத் தொடங்கி சிக்கலான வடிவங்களில் வெளிப்புறமாக பரவின. ஒரு வரைபடம் உருவானது. ஒளி மற்றும் நிழலின் சுழலும் கோடுகளால் இணைக்கப்பட்ட பல ராஜ்யங்களை காட்டுகிறது. அங்கே யுவராஜ் கூறினார். வரைபடத்தில் உள்ள 3 தனித்துவமான புள்ளிகளைக் காட்டி ஒவ்வொன்றும் மங்கலாக ஒளிரும். அங்குதான் ஒளியின் மற்ற துண்டுகள் மறைந்திருக்க வேண்டும். சுஹானி ஒரு அமைதியின்மையை உணர்ந்தார். ஆனால் இந்த ராஜ்யங்கள். அவை படுகுழியின் பிரதேசங்களில் ஆழமாக உள்ளன. நாம் வருகிறோம் என்பதை அது அறிந்து கொள்ளும். யுவராஜின் முகபாவனை கடினமாக்கப்பட்டது. அது ஏற்கனவே தெரியும். நாம் இப்போது சண்டையிட்ட துண்டு அது நம்மை பார்த்து கொண்டிருப்பதை நிரூபிக்கிறது. ஆனால் நமக்கு வேறு வழியில்லை. பிணைப்பில் ஒரு பிளவு. அவர்கள் வெளியேற தயாரானதும் யுவராஜின் ஒளி மீண்டும் மினுமினுப்பதை சுஹானி கவனித்தார். அவரது வழக்கமான நிலையான வெள்ளி ஒளி பலவீனமாக கிட்டத்தட்ட நிலையற்றதாக தோன்றியது. யுவராஜ் அவள் மெதுவாகச் சொன்னாள். நீ நலமாக இருக்கிறாயா? நிழல் வாயிலை விட்டு வெளியேறியதிலிருந்து நீ வித்தியாசமாக இருக்கிறாய். அவன் தயங்கினான். அவன் பார்வை அவளை விட்டு விலகிச் சென்றது. அபிஸ் என் மீது ஒரு அடையாளத்தை விட்டுச் சென்றது. நான் அதன் மையத்தை அழித்தபோது அதன் சாரத்தின் ஒரு பகுதி என் சக்தியுடன் ஒட்டிக்கொண்டது. அதனால்தான் என் ஒளி பிரகாசம் நிலையற்றது. சுஹானியின் இதயம் நொறுங்கியது. நீ ஏன் என்னிடம் சொல்லவில்லை? நான் உன்னைப் பற்றி கவலைப்பட விரும்பவில்லை. யுவராஜ் ஒப்புக்கொண்டார். ஆனால் அதை நான் எதிர்கொள்ள வேண்டிய ஒன்று. அபிஸ் என்னை ஒரு பாத்திரமாக பயன்படுத்த முயற்சிக்கிறது. சுஹானி, நான் கட்டுப்பாட்டை இழந்தால். நீ முடியாது. அவள் உறுதியாகச் சொல்லி அருகில் சென்றாள். நாங்கள் இதில் ஒன்றாக இருக்கிறோம். பிணைப்பு நம்மை பாதுகாக்கும். யுவராஜ், இதை நீங்கள் தனியாக சுமக்க வேண்டியதில்லை. அவளுடைய வார்த்தைகள் அவனை நிலைநிறுத்துவது போல் தோன்றியது. அவனது ஒளி சற்று நிலை பெற்றது. நன்றி, அவன் சொன்னான். அவன் குரல் ஒரு கிசுகிசுப்புக்கு மேல் இல்லை. முதல் துண்டு. அவர்களின் பயணம் அவர்களை வரைபடத்தில் முதலில் குறிக்கப்பட்ட இடத்திற்கு அழைத்துச் சென்றது. நிரந்தர அந்தி நேரத்தில் மூடப்பட்ட ஒரு தரிசு நிலம். காற்று பதற்றத்தால் அடர்த்தியாக இருந்தது. மேலும் தரை விரிசல் மற்றும் வறண்டது. அதிலிருந்து உயிர் வெளியேற்றப்பட்டது போல. தூரத்தில் ஒரு தனிமையான கோபுரம் வானத்தில் உயர்ந்து தங்க ஒளியுடன் மங்கலாக ஒளிரும். அங்கேதான் அந்த துண்டு இருக்க வேண்டும் என்று சுஹானி கூறினார். அவர்கள் நெருங்கி வந்ததும் தரையில் உள்ள விரிசல்களிலிருந்து நிழல் உயிரினங்கள் வெளிப்பட்டன. அவற்றின் சிவப்பு கண்கள் அச்சுறுத்தும் வகையில் பிரகாசித்தன. யுவராஜ் தனது வாளை வரவழைத்தபோது அவரது வெள்ளி ஒளி பிரகாசித்தது. அருகில் இரு என்று அவர் கூறி உயிரினங்களின் முதல் அலையை தாக்கினார். சுஹானி அவனருகில் சண்டையிட்டாள். அவளுடைய கத்தி படிகத்தின் ஒளியால் பிரகாசித்தது. அவர்களுக்கிடையேயான பிணைப்பு அவர்களின் வலிமையை பெருக்குவதாக தோன்றியது. அதிக எண்ணிக்கையிலான எண்ணிக்கை இருந்தபோதிலும் அவர்கள் தங்கள் நிலையை நிலைநிறுத்த அனுமதித்தது. இறுதியாக அவர்கள் கோபுரத்தின் அடிப்பகுதியை அடைந்தனர். உள்ளே துண்டின் தங்க ஒளி அறையை ஒளிரச் செய்தது. ஆனால் அது ஒரு பெரிய நிழல் மிருகத்தால் பாதுகாக்கப்பட்டது. அதன் உடலில் இருந்து இருளின் முனைகள் வெளிப்பட்டன.
நீங்கள் படுகுழிக்குச் சொந்தமானதை எடுக்க மாட்டீர்கள். மிருகம் கர்ஜித்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியது. பிணைப்பின் சக்தியை கட்டவிழ்த்து விடுதல். போர் கடுமையானது. மிருகத்தின் முனைகள் வேகமாக தாக்கின. சுஹானியும் யுவராஜும் தப்பித்து எதிர்த்தாக்குதல் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதன் நிழல் வடிவம் அவர்களின் தாக்குதல்களுக்கு ஆளாகாமல் தோன்றியது. அவர்கள் அதை சேதப்படுத்த முடியாத அளவுக்கு வேகமாக மீண்டும் தோன்றியது. இது வேலை செய்யவில்லை. சுஹானி கத்தினார் ஒரு முனையை தவிர்த்து. யுவராஜின் வெள்ளி ஒளி மீண்டும் மின்னத் தொடங்கியது. அவர் ஒரு முழங்காலில் விழுந்தார். அடிகுழி. அது என்னை உண்கிறது. என்னால் அதை அதிக நேரம் வைத்திருக்க முடியாது. சுஹானியின் குறி அவன் அருகில் மண்டியிட்டு. அவன் கையைப் பற்றிக் கொண்டபோது பிரகாசமாக எரிந்தது. யுவராஜ் நாம் ஒன்றாக வலுவாக இருக்கிறோம். பிணைப்பில் கவனம் செலுத்துங்கள். அது உன்னை வழிநடத்தட்டும். அவர்களின் குறிகள் ஒரே நேரத்தில் எரிந்தன. சுஹானியின் கையில் இருந்த படிகம் ஆற்றலுடன் முனகத் தொடங்கியது. அதிலிருந்து ஒரு ஒளிக்கற்றை வெளிப்பட்டு இருவரையும் சூழ்ந்தது. அவர்களின் ஒருங்கிணைந்த ஆற்றல் தூய ஒளியின் தடையை உருவாக்கி. நிழல் மிருகத்தை பின்வாங்க கட்டாயப்படுத்தியது. சக்தியின் இறுதி எழுச்சியுடன் யுவராஜும் சுஹானியும் ஒன்றாக தாக்கினர். அவர்களின் ஒளி மிருகத்தின் மையப்பகுதியை துளைத்தது. அது ஒரு காதை கவரும் கர்ஜனையை வெளியிட்டு. பின்னர் ஒன்றுமில்லாமல் சிதைந்தது. தங்கத் துண்டு அவர்களை நோக்கி மிதந்தது. அதன் ஒளி சுஹானியின் கையில் இருந்த படிகத்துடன் இணைந்தது. ஒரு புதிய தீர்மானம். துண்டின் வெளிச்சம் குடியேறியதும். அவர்களைச் சுற்றியுள்ள பாலைவனம் மாறத் தொடங்கியது. விரிசல் அடைந்த தரையில் இருந்து புல் முளைத்தது. காற்று இலகுவானது. துண்டின் சக்தி சாம்ராஜ்யத்திற்கு சமநிலையை மீட்டெடுக்கத் தொடங்கியது. யுவராஜ் நின்றார். அவரது ஒளி முன்பை விட நிலையானது. ஒன்று கீழே இரண்டு போக வேண்டும். சுஹானி சிரித்தார். இருப்பினும் அவரது சோர்வு தெளிவாகத் தெரிந்தது. அடுக்கு படுகுழி அடுத்ததை எளிதாக்காது. இல்லை. யுவராஜ் ஒப்புக்கொண்டார். அவரது வெள்ளி கண்கள் அவளை சந்தித்தன. ஆனால் நாம் ஒன்றாக இருக்கும் வரை. நாங்கள் என்ன வந்தாலும் எதிர்கொள்வோம். அவர்களுக்கிடையேயான பிணைப்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு வலுவாக உணர்ந்தது. ஆனால் முன்னோக்கி செல்லும் பாதை மிகவும் ஆபத்தானதாக மாறும் என்பதை அவர்கள் இருவரும் அறிந்திருந்தனர். படுகுழி பார்த்து கொண்டிருந்தது. காத்திருந்தது. அதன் சக்தியை மீட்டெடுக்க அது எதையும் செய்யாது. இருப்பினும் இப்போதைக்கு அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. இருளில் ஒரு உடையக்கூடிய மினுமினுப்பும் ஒளி. அதனுடன் அவர்கள் சமநிலையை மீட்டெடுக்க போராடுவார்கள். என்ன விலை கொடுத்தாலும். சர்ச்சில் கிசுகிசுக்கள் யுவராஜின் மறைக்கப்பட்ட உண்மை அத்தியாயம் -4 தொடரும்.